த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 15 முதல் 18 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 15வது அதிகாரத்திலே 7வது ஆண்டு ஒரு விடுதலையின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற செயலானது தேவையுள்ள மக்களுக்கு உதவ வேண்டும் என்னும் உண்மையான ஆவலின் மூலம் வளர்ச்சி அடையும்படி எதிர்பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் ஏழை மக்கள் மீது அவர் கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அழைக்கிற கர்த்தர். நான் பசியாயிருந்தே எனக்கு உணவு தந்தீர்கள், நான் தாகமாயிருந்த எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தே எனக்கு வஸ்திரம் தரித்தீர்கள் என்று சொல்லி அவர் அன்பின் கிரியைகளை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த விரும்புகிறதான இந்த பலிகளிலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறபடியினால் நாம் இந்த காரியங்களிலே ஈடுபடுவது அவசியமாயிருக்கிறது. உண்மையிலே தேவையில் இருக்கிற எளியவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 16வது அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், வாரங்களின் பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், ஆசரிப்பு கூடார பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. இந்த பண்டிகைகளிலே கிறிஸ்துவை நாம் ஆழமாய் காண முடியும். நியாயாதிபதிகள் அவர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதோ ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு அவர்கள் செய்ய கடவர்கள் என்று சொல்லி தேவனத்திற்கு கொடுக்கிற கட்டளையை நாம் இங்கே காண முடியும். 17வது அதிகாரத்திலே நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். உன் வாசல்களில் இரத்த பலிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயப்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாக இருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேபியரான ஆசாரியரிடத்தில் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதிகளிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் என்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவர் நீதியில் பிரியப்படுகிறவர். அவர் நியாயாதிபதி. அவர் தன் நியாயத்தை அவர் நிலைநிறுத்துகிறவர். அதே வேளையில் 18வது அதிகாரத்திலே ஆசாரியர்களுக்கும் லேபியர்களுக்கும் உரிய காணிக்கையை எப்படி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கற்பிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் லேவியனாகிய தன் சகோதரர் போலும் தன் தேவனாய் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஊழியம் செய்வான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லியதான காரியங்கள். அதே நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் வெறுக்கத்தக்க பழக்க வழக்கங்களை எல்லாம் ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்கிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 15வது வசனத்திலே உன் தேவனாய் கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவிகொடுப்பீர்களாக என்று சொல்லி மேசியாவினுடைய வருகை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வசனங்களை தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்வோம். அந்த வசனம் நமது வாழ்க்கையிலே ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும், புதிய மகிமையை காணப்பண்ணும். தேவனாய் கர்த்தர் தாமே மகிமையின் ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.